நம்ம மௌலவிமார பார்த்தே கேட்ட மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க போய் ஹதீஸ் நம்புவீங்களா, குர்ஆன் வசனம் நம்புவீங்களா? உனக்கு என்னையா தெரியும்? நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன்பா. நீ 7 வருஷம் படிச்சிருக்கிற, ஆனா ஒன்னும் தெரியல. படிக்காதவர்களுக்கு இன்றைக்கு இதுதான் நேர்வழி என்று தெரிந்து விட்டது. உண்மையா இல்லையா? நேர்வழிக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்? நேர்வழிக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நேர்வழியை தர்றவன் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அறிவாளிகள் தான் நேர்வழியில இருப்பாங்கன்னா இன்னைக்கு எத்தனை அறிவாளி வழிகேட்டில் இருக்கலாம் பாக்குறோமா இல்லையா? அறிவாளி தான் நேர்வழியில இருக்கணும் விதியா? அது விதி கிடையாது. அப்படின்னா நம்ம நாட்டில் மிகப்பெரிய அறிவாளி ஸ்ரீபவன், நம்ம நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் ஸ்ரீபவன். அவர் அழகா தீர்ப்பு சொல்லுவாரு, சட்டத்தை எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. தீர்ப்பை சொல்லி போட்டு வெளியில வரும்போது கும்பிட்டு போறாரா இல்லையா? அவ்வளவு சட்டக்கலை தெரிந்தவருக்கு சிலைக்கு காது கேட்காதுங்கிறது தெரியல தானே, சிலைக்கு ஒன்றும் புரியாதுங்கிறது புரியல தானே. அப்ப என்ன அர்த்தம்? அறிவை கொண்டு இதுதான் நேர்வழி என்பதை அடைய முடியாது. நீங்க யோசிப்பீங்க, படிச்சு ஸ்கூல்ல சேரா இருக்கிறாரு, அவரை வழிகாடுங்கிறீங்க. ஸ்கூல்ல சேரா இருந்தா அவன் நேர்வழியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல்ல சேருங்கிறதுனால அவனுக்கு இதுதான் நேரான வழின்னு தெரிஞ்சிருமா? ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற பாடம் தான் தெரியுமே ஒழிய அல்லாஹ் சொன்னதை பார்த்து அல்லாஹ் சொன்னது கட்டுப்பட்டா தான் நேர்வழி புரியும். அப்ப என்ன நினைக்க கூடாது? நாம எல்லாம் விவசாயிகள், நாம அன்றைக்கு விவசாயத்தை பண்ணிக்கிட்டு வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம நேர்வழி. ஆனா நமக்கு நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, படித்தவர்கள் என்பதால் அவர்கள் நேர்வழி என்று அர்த்தம் அல்ல. படிச்சவனுக்கு எல்லாம் நேர்வழி கிடைத்து விடும் என்பதும் அர்த்தம் அல்ல. அபூ ஜஹ்ல விட படிச்சவங்களா? அபூ ஜஹ்ல பேர் என்னங்க? நாம இன்னைக்கு அபூ ஜஹ்லுங்கிறமே. இந்த அபூ ஜஹ்லுடைய ஒரு அவன் அபூ ஜஹ்லுண்டா என்ன? ஜஹ்லுடைய மடமையின் தந்தை என்று அர்த்தம். அபூ ஜஹ்லுண்டா பொருள் என்ன? மடமையின் தந்தை, மடையன் என்று அர்த்தம். எந்த தாப்பனாவது தண்ட பிள்ளைக்கு மடையன் என்று பேர் வைப்பான? வைக்க மாட்டான் தானே. உங்க புள்ளோட பேர் என்ன? 1 நம்பர் மடப்பைய, இப்படி பேர் வைப்போமா? இப்படி யாரும் பேர் வைக்க மாட்டோம். அவன் தகப்பனார் என்ன பேர் வச்சிருந்தார்? அபுல் ஹக்கம். அவன் ஞானத்தின் தந்தை, அறிவின் தந்தை என்று பேர் வச்சிருந்தாரு. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் தான் அவன அறிவின் தந்தையா? அறிவின் தந்தை என்று பேரை வச்சுக்கிட்டு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்னடா அறிவு இருக்குது? அறிவென்பதே இஸ்லாம் தான் அறிவு. அறிவுண்டா எது அறிவு? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய படித்த அறிவாளிகள் சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். படிக்காத பாமர மக்கள் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், சிலை வணக்கம் கிடையாது, சிறுக்கு பிதஅத்து கிடையாது, அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்போம் என்று இருக்கிறோமே, அதுதான் நேர்வழி. இப்படி அறிவாளிகள் நாங்கள், எங்களுக்கு தான் நேர்வழி தெரியும் என்று பேசுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்கிறான், குல் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் கேளுங்கள், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை அல்லாஹ்க்கு பாடம் நடத்துறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்க்கே பாடம் நடத்த பாக்குறீங்களா? இந்த கதைத்தானே செய்ய பாக்குறாங்க. இஸ்லாத்தை சொன்னா அது நமக்கு விளங்காது. குர்ஆன் சொல்லி பாருங்க, குர்ஆன் புரியாது. குர்ஆன் புரியாது. ஆனா தாலீம் கிதாபு புரியுமா? என்னதான் குர்ஆனை பள்ளியில வாசிக்க போனா அடிப்பான், தாலீம் கிதாபை வாசிச்சா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ் இறக்கிய குர்ஆன் நமக்கு விளங்காதான், ஆனா ஜக்கரியா மௌலானா எழுதிய தாலீம் விளங்கிருமா. அப்ப என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ்க்கு விளங்கப்படுத்த தெரியல, ஜக்கரியா மௌலானாக்கு நல்லா விளங்கப்படுத்த தெரியும். அதானே சொல்ல வர்ற. அல்லாஹ் சொன்னதை கேளுன்னா ஷாஃபி இமாம் சொன்னதை தான் கேட்போம். அப்ப அல்லாஹ்க்கு எது நேர்வழிங்கிறத சொல்ல தெரியல, ஷாஃபி இமாமுக்கு நல்லா சொல்ல தெரியும். அப்படி சொல்ல வர்றியா? சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வழியை காட்டுகிறான் என்று சொன்னால் இதுதான் நேர்வழி. மூமின்களுடைய பண்பு என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்கு அவர் பிரச்சனை வருதா, மார்க்க பஞ்சாயத்து வருதா, வாங்க தீர்ப்பு சொல்லுகிறோம் என்று அல்லாஹ்வின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் அவர்கள் அழைக்கப்பட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம். என்ன சொல்லுவாங்களா? யகூலு சமிஅனா வ அதானா, அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம், அவ்வளவுதான், வாங்க அல்லாஹ் சொன்னதை சொல்றோம், அவன் தூதர் சொன்னதை சொல்றோம் என்று கூப்பிடும் போது, அப்படியா அல்லாஹ் சொன்னா நாங்க ஏற்றுக்கிறோம், அவன் தூதர் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் என்று கட்டுப்படுவார்கள். யார் கட்டுப்படுவா? மூமின்கள் கட்டுப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இறக்கி இருக்கிறான். எப்படி இறக்குகிறான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம். மார்க்கம் பூரணமாயிடுச்சு.
இந்த குர்ஆன் வசனத்தை ஒரு ஃபாதிரியார் பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாரு. உமரே, உங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் மட்டும் எங்க பைபிள்ல இறங்கி இருந்தா நாங்க அந்த டேட்டை விழா கொண்டாடி இருப்போம், பெருநாள் ஆக்கி இருப்போங்கிறாங்க. அது என்னங்க வசனம் அப்படின்னு கேட்கிறாங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இஸ்லாத்தை தான் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறானே, அந்த வசனம் தான். எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் தெரியுமா? ஏன் சொல்றாரு தெரியுமா? இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இல்லாதனால தானே கண்டவனும் பைபிள்ல கைய வச்சுட்டான். குர்ஆன்ல இந்த வசனம் இருந்ததுனால யாரும் குர்ஆனை மாற்ற முடியவில்லை, இஸ்லாத்தை திரிக்க முடியவில்லை, இஸ்லாத்தை அழிக்க முடியவில்லை. சொல்லி முடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது எப்பொழுது இறங்கியது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் இருக்கும்போது இந்த வசனம் இறங்குகிறது. முஹம்மதே, இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், இந்த மார்க்கத்துக்குள்ள யாரும் புதிதாக ஒன்றை கொண்டு வந்து மார்க்கமாக செய்ய வேண்டிய தேவை கிடையாது, எது எது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கற்று தந்து விட்டேன். அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். நம்ம பணி என்ன? மூமின்களுடைய பணி என்ன? அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும், அவன் தூதர் சொன்னதை கேட்க வேண்டும். அப்ப நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க, ஆரம்பமாக நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற நேரத்தில் பட்டி தொட்டி எங்கும் இந்த ஜமாத் செய்கிற பணி என்ன தெரியுமா? தௌஹீதை எத்தி வைப்பது. தௌஹீது தான் முதல், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். இதுதான் வழிகாட்டுதல் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நேர்வழி தெரியாம நீங்க வாங்க இஸ்லாம் கூறும் கல்வி, இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை, எதை நீங்க படிச்சு கொடுத்தாலும் இந்த நேர்வழி இல்லாம குடும்ப வாழ்க்கை தெரிஞ்சு என்ன செய்ய? இந்த நேர்வழி இல்லாம கல்வி வந்து என்ன செய்ய? அப்ப மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் சாகிற வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும், மவுத்தாகிற நேரம் வரைக்கும் என்னுடைய ஏகத்துவம் தான் என்னுடைய கொள்கை. அல்லாஹ் சொன்னா கேட்பேன், அவன் தூதர் சொன்னா கேட்பேன். இந்த இரண்டை தாண்டி நான் மவுத்தாகிற வரைக்கும் வேறு எதையும் பின்பற்ற மாட்டேன்.